வாழ்க வளமுடன், நேர்மையாயிரு. வாய்ப்புகள் எப்போதும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அது தேடும் பொழுதுதான் முயற்சியில் உள்ளவர் மட்டும் கிடைக்கும். நம்ம இன்றைக்கி எது ஒரு விஷயமும் நமக்குள்ளே ஒரு தேடல் இருக்கணும். நமக்குள்ளே ஒரு தேடல் இருந்தால் அது நம்மளையும் நம்ம என்ன தேடிக்கொண்டிருக்குமோ அது நம்மளையும் அந்த விஷயம் நம்மளையும் தேடிக்கொண்டே இருக்கும். அப்போத்தான் நம்ம தேடுறது நமக்கு தென்படும். இப்போ நம்ம ஒரு மீன் வாங்க போகிறோம். அப்போ நெட்டுக்க கடையை பார்த்துக்கே வரோம், பலசர கடை எல்லாம் வருது. அப்போ ஒரு மீன் கடை வந்தோடனே இறைச்சி இடந்தோடனே நம்ம கண் ஆட்டோமேட்டிக்காக அங்கே போதா? நம்ம எண்ணங்கள் மீதியே நம்ம என்ன தேடிக்கிருக்குமோ அந்த கண் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த மூளை செயல்பட்டு அங்கே அந்த மீனை காட்டும். அதேமாரி எப்பயுமே அழுத பிள்ளை தான் பால் குடிக்க முடியாங்க. அழுதாமல் இருக்க பிள்ளைக்கு நம்ம போய் பால் கொடுப்போமா? அழுத பிள்ளைக்கு தான் ஒவ்வொரு தாய்மாரும் பால் கொடுப்பாங்க. அதேமாரி நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே முயற்சி என்பது எப்பயுமே இருக்கணும். முயற்சிற்றவங்க யாருமே இன்ன வரைக்கும் தோற்றதே கிடையாது. நமக்குள்ளே எப்பயுமே ஒரு தேடலும் முயற்சியும் நம்மளுடைய எண்ணங்கள் தெளிவாகவும் ஒரு சிந்தனைகள் நல்லா வச்சுக்கிட்டு நம்ம எந்த ஒரு விஷயத்தில் இறங்கணும்டா அந்த விஷயம் நமக்கு வெற்றியும் தரும். இன்றைக்கி வரைக்கும் பெரிய பெரிய ஆள் வளர்ச்சி அடைஞ்சவங்கள்லாம் போய் கேளுங்க. அவங்க ஒவ்வொரு படிக்கட்டையும் பார்த்து அவங்க உழைப்பில் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருப்பாங்க. ஆனால் நமக்கு தேடல் இருக்க மாரி கஷ்டப்படணும். ஒரு வேலையை எடுத்துக்கிட்டால் அதை முடிக்கிற குறிக்கோள் எப்பயுமே நமக்கு கண்ணும் கருத்துமாக இருந்தால் எந்த ஒரு வேலையும் நம்ம முயற்சி செஞ்சு வெற்றி பெற்று வாழ்க்கையில் மென்மேலும் மேலே போயிட்டே இருக்கலாம். எப்பயுமே இந்த உலகத்தில் எல்லாமே நல்லா கண்டுக்குங்க. ஒரு பெரிய லெவலில் இருக்குங்க எல்லாமே பாருங்கள், அவங்க வேலையை டைம் அந்த அடுத்த நிமிஷம் ஒரு செல்லு நோண்டுறது கூட தேவைக்கு நோண்டிட்டு அடுத்த வேலையை பார்த்து போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த மூளையில் செல்லு அதிகமாக நோண்டுறது யார் தெரியுமா? மூளையில் முடக்கிக்கிட்டுக்கிட்டு காலத்தையும் நேரத்தையும் வீணடித்து குறை சொல்லிட்டு உக்காந்துருவாங்க. அவங்க தான் அதிகமாக செல்லை நோண்டிக்கிட்டு யார் என்ன செய்கிறா, அடுத்தவர்களுடைய பார்வை, அடுத்தவங்க என்ன செய்கிறாங்க, ஏது செய்கிறாங்க, குறைய கண்டுபிடிக்கிறதே இருப்பாங்க. ஆனால் வாழ்க்கையில் முன்னுக்கு போகிறோம்ன்றவங்க என்ன செய்வாங்க, ஒரே குறிக்கோளாக நம்ம நாளைக்கு என்ன செய்யணும், இன்றைக்கி என்ன செய்யணும், ஒவ்வொரு எண்ணங்கள் ஸ்டெப்பாக படிக்கட்டை ஏறி போகிறோமாங்க. அதேமாரி வாழ்க்கையில் ஒரு படிக்கட்டை தொட்டு மேலே போயிட்டே இருப்பாங்க. அவங்க வாழ்க்கை பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம எப்பயுமே வாழ்க்கையில் முன்னுக்கு போனோம்டா நம்முடைய முயற்சியை மட்டும் என்னையும் கைவிடக்கூடாது. அந்த முயற்சி திருவினையாக்கும், நம்ம வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கும். எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ மனிதத்துடன் வாழுங்கள். வாய்மை வெல்லும்.